இப்ப திருமூலர் இந்த பாடல்களை எல்லாம் எப்படி சொல்லி இருக்கிற முடியும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சேக்கிழார் என்ன சொல்றாரு, பான்மை முறை ஆண்டுக்கு ஒன்றாக தமிழ் 3000 சாத்தி, ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு சொன்னார். அப்ப கிட்டத்தட்ட 3000 பாட்டு இருக்கு. அப்ப 3000 வருஷம் அந்த நூலை சொன்னார். இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருகிறதுனா, இந்த நூலினாலே பயன்பெற வேண்டிய உயிர்கள் ஏராளமாக இருக்க, உலகத்தவர்கள் உயும்படியாக நூல் செஞ்சா சட்டுப்புட்டுன்னு செஞ்சு கொடுக்கறதா 3000 வருஷம் செய்யறதா? சரி, 3000 வருஷம் செஞ்சாருன்னா அந்த நூலுக்கு முதலையும் முடிவையும் பார்த்தவர் யார்? நம்ம கணக்கு 3000, அவர் கணக்கு என்னன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்து ஒரு நாள், இப்படி ஒரு 365 நாள் இப்படி கொண்ட ஒரு வருடத்துக்கு ஒரு பாட்டு செய்தார் அப்படித்தானே சொல்றோம். திருமூலரே பாயிரத்துல சொல்றார், இருந்தேன் எண்ணிலி கோடி ஆண்டுகள், இருந்தேன் இராப்பகலற்ற இடத்தே. இரவும் பகலும் இல்லாத இடத்துல இருந்தவருக்கு நாள் கணக்கு எங்க இருக்கு, வருஷ கணக்கு எங்க இருக்கு? அப்புறம் ஆண்டுக்கு ஒரு பாட்டு இவர் செஞ்சாருன்னு எந்த கணக்கு வச்சு சொல்றது? இந்த ஆண்டுங்கிறது வருஷத்தை குறிக்குமா அப்படின்னு கொஞ்சம் கவனமா பார்க்கணும். நாமெல்லாம் we are bound by time இல்லையா, எல்லாமே காலத்தின் அடிப்படையில். ஆனால் திருமூலர் இருந்த நிலை என்னன்னா, இதெல்லாம் தாண்டின நிலையில் இருந்த, காலத்திற்கு அப்பாற்பட்டோம்னா நம்ம ஸ்கேல் அவருக்கு போடக்கூடாது. உதாரணம் சொல்லட்டுமா? இப்ப நான் நடந்து இப்ப ஐயா வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோம். இப்ப நான் நடந்து போறேன்னு சொல்லுகிற பொழுது இதுக்கு ஒரு காலம் உண்டு. இங்க இருந்து ஒரு எறும்பு கிளம்புது ஐயா வீட்டுக்கு. எப்படி நீங்க ரெண்டையும் கார்லேட் பண்ணுவீங்க? அது போய் சேருமா சேராதா, சேர்ந்தாலும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. எறும்போட காலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது நாம காலத்தை கடந்தவர்கள். ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா நம்மளது நிகழ்கிறதுன்னு. இந்த கால தத்துவங்கிறது வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை தாண்டி சிவ தத்துவத்துக்கு போனவர்கள் தான் சுத்தமாயில இருக்கிறவர்கள். சுத்தமாயா பவனம் அப்படின்னு ஒரு பவனம் இருக்கு, அசுத்தமாயா பவனம், பிரகிருதி மாயா பவனம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் பயப்பட வேணாம். அதெல்லாம் நாம இருக்கிற இடம் பிரகிருதி மாயாபம், அவ்வளவுதான். நாமெல்லாம் காலத்துக்கும் நியதிக்கும் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர்கள். இதையெல்லாம் இந்த கட்டுப்பாட்டை தாண்டியவர்கள் உண்டு, அவங்க சுத்தமாயா பவனத்தில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிற திருமூலர் ஆண்டுக்கு ஒரு பாட்டு பாடினார் அப்படின்னு சொன்னா நாம உடனே நம்முடைய ஒரு வருஷத்தை எடுத்து கணக்கு பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 3000 வருஷம் பாட்டு எழுதுறான்னு வச்சுக்கோ, ஒரு நூல் எழுதுறான்னு. 3000 வருஷம் வாழ்ந்த உயிரினங்கள் எதுக்கும் அது பயன்படாம போயிருக்கும். 3000 வருஷம் எத்தனை பேர் தோன்றிருப்பாங்க, எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நூலு 3000 வருஷம் கிடைக்காம இருக்கும். அப்ப அந்த ஆண்டுங்கிறது பொருள் வேற. எவ்வப்பொழுதெல்லாம் சிவம் திருமூல தேவநாயனாரை ஆட்கொண்டு நிஷ்டையில் இருந்து விளக்குகிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் ஒரு பாடலை பாடினார். ஆண்டு என்றால் ஆட்கொண்ட போதுன்னு அர்த்தம் இருக்கு.